ஹலோ, சாந்தா பாட்டி பேசுகிறேன். கொடுங்கல்லூர் அம்மானு கேரளாவில் ஒரு கோவில் இருக்குது. நம்ம கர்ணகி போய் இருக்கிற இடம். அங்கே இந்த மாசி பங்குனி மாதம் பங்குனி மாதத்தில் பரணிக்கு பயங்கரமான திருவிழா இருக்குது. பங்குனி பரணிக்கு பயங்கர திருவிழா. அதில் எல்லாம் கெட்ட வார்த்தை சொல்லி அந்த கோவிலை அடித்து உடைக்கிற மாதிரி ஒரு சாங்கியம் இருக்குது. அது எதனால் வந்தது தெரியுமா? கர்ணகி இங்கேருந்து அங்கே குடியேறி கோவிலாக இருக்கும்போது அதை சுற்றி நிறைய பிராமணருங்க இருந்திருக்காங்க. அப்போ இப்படி இருக்கும்போது வடக்கிலிருந்து ஒரு வயசான ஒரு பிராமணன் கேட்பான். ஒரு இல்லத்தில் இல்லைன்னா அது பிராமண குலம் வீடுக்கு இல்லைன்னு பேர். அந்த இல்லத்தில் போய் கேட்பான், இந்த மாதிரி நைட்டு இங்கே தங்குறேன், எனக்கு பட்சணம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அந்த விளக்கு தெரிகிற வீட்டுக்கு போங்கன்னு இந்த சுற்றி எல்லா வீட்டில் இருந்து இந்த கோவிலை காட்டிட்டேன். இந்த இருட்டில் இந்த கிழவனுக்கு தெரியல. கிழவன் அந்த வீட்டில் போயிட்டு, அம்மா இன்றைக்கி எனக்கு பட்சணம் இங்கே தரணும், அதை அப்படி கொடுக்கணும், பட்சணம் அங்கே தரணும்னு சொன்னப்போ கொடுங்கல்லூர் அம்மா என்ன பண்ணா, பிரசித்தையாகி சரி வாப்பான்னு சொல்லி உட்கார வச்சு நல்ல சாப்பாடு போட்டோம். நல்ல வடை பாயசத்தோடு சாப்பாடு கொடுத்துட்டு அவரை அந்த கோவில் அந்த நடையிலே படுத்து தூங்க சொல்லி அவர் தூங்கும்போது உருளி போட்டு மூடிடுச்சு. ஏன்னா பிசாசுக்கள் சாவடிச்சிடுவாங்கள்ல அம்மா போன பிறகு. அப்புறம் மறுநாள் பொழுது வெடிஞ்சு பூசாரி வந்தபோது உருளி இங்கே இருக்குதேன்னு திறந்து பார்த்தபோது அதில் ஒரு பிராமணன் சோக்கராக தூங்குறாரு. அப்புறம் அவர் எழுப்பிட்டாங்க. வெடியறதுக்கு முந்தியே அந்த இல்லங்கள் அத்தனையும் பற்ற வச்சிடுச்சு. அது கொடுங்கல்லூர் அம்மா பற்ற வைக்கும்போது என்ன ஆச்சுன்னா எல்லா வீடும் எரிஞ்சு போச்சு. அது கொடுங்கல்லூர் அம்மாங்க மதுரை பற்ற வச்சு ஆளாச்சு. எல்லாம் பற்ற வச்சுட்டாரு. எரிஞ்சு போக இப்போ அம்மாவை கொண்டாலும் ரெண்டு அபிப்பிராயம் இருக்குல்ல. அந்த கிழி பொல்லாத கிழி ரொம்ப வாய், அப்படி தான் வேணும். என்னன்னாலும் பெத்த அம்மா இல்லையா, அம்மா அப்படி செய்யலாமா அப்படின்னு ரெண்டு வார்த்தையாக பேசுவாங்கள்ல நம்ம சமூகம். பாதி பேர் அந்த அம்மா பக்கம், பாதி பேர் இந்த பிராமணம் பக்கம். அவங்க இன்னைக்கு இந்த கெட்ட வார்த்தை சொல்லுவோம். அந்த கோவிலில் இந்த பரணிக்கா பாட்டுன்னா கெட்ட வார்த்தை பாட்டுன்னு சொல்லி அந்த கோவில் மட்டும் செம்பில் செய்திருக்கோம். அந்த மூலஸ்தானத்தினோட கோவில் இவங்க போய் இன்றைக்கி அந்த சாங்கியத்தில் அடித்து உடைக்கும். அதுதான் இந்த மீன மாதம்னு சொல்லுவாங்க, பரணிக்காவுன்னு சொல்லுவோம். பெஸ்ஸெல்லாம் டூர் பயங்கரமாக விடுவாங்க. திருவிழா பயங்கர விசேஷம். அது இந்த பங்குனி பரணிக்கு தான் அந்த திருவிழா நடக்கும். அப்போ அந்த எதிராளி செய்த வேலை அப்புறம் அந்த கோவிலை சுத்தம் பண்ணி புதுசாக திருப்பி கட்டுவாங்க. செம்பில் தான் அந்த மூலஸ்தான கோவிலே இருக்கும். அடித்து உடைப்பாங்க. இந்த ஒரு காரணத்தால் வந்தது தான். இப்போ அந்த கோவிலை சுற்றி எந்த பிராமண குடியும் கிடையாது.